பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சதீஷ் இருந்துட்டு நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. அந்த நியூஸில் நம்ம கோர்ட்டு வாசலில் அரசி காலில் விழுந்து குமார் மன்னிப்பு கேட்குற விஷயந்தான் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை சதீஷ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உமையால் வராங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இதையே பார்த்துட்ருக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா எனக்கு அன்னைக்கே டவுட் வந்தது. என்னடா அரசி இவன் மேலே எந்த இஷ்டமும் இல்லைன்னு தான் சொன்னால் திடுதிப்புன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நின்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அரசியை கடத்திக்கிட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். எங்கள் குடும்பமானம் போயிடுமோ, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு அரசி பயந்து போய் இவனை கல்யாணம் பண்ணதா சொல்லி அந்த வீட்டில் போய் இருந்திருக்கா. கூட பிறந்தவங்க 3 அண்ணனுங்க இருக்காங்க. அதே மாதிரி அக்கா, மாமா, அத்தை, அம்மா, அப்பா, அண்ணிங்கன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருந்தும் யார்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? சொல்லியிருந்தா அன்னைக்கே போட்டு அவனை ஒரு வழி பண்ணியிருக்கலாம். சொல்லாமல் விட்டதனால இன்னைக்கு வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உமையால் சொல்கிறாங்க. சரிம்மா, இந்த விஷயத்த நம்ம மறுபடியும் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், எந்த விஷயத்த நீ ஆரம்பிக்கலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உமையால் கேட்குறாங்க. உடனே சதீஷ் இருந்துட்டு, எனக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சிருக்கம்மா. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அரசியதம்மா பண்ணணும். அதனால் நம்ம மறுபடியும் நின்று போன கல்யாணத்தை ஆரம்பிக்கலாமா? நம்ம இப்போவே போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிடா, நம்ம போய் பணம்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேங்களே, அதெல்லாம் எப்படியாவது ஒன்று பேசிக்கலாமா? ஆனால் எனக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சிருக்கம்மா. அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் உமையால் இருந்துட்டு, அரசி மாதிரியே இன்னும் அழகான இருக்கிற பொண்ணை நான் உனக்கு தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா, ஆனால் அரசியெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா அரசியை வேண்டான்னு சொல்கிற? அரசி மேலே தான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைம்மா. இப்போவும் நம்ம அரசியை ஒதுக்கி வச்சா என்னம்மா அர்த்தம்? அதனால் எனக்கு அரசியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சதீஷ் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார். அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அப்பத்தா வெளியே இருக்காங்க. குமார் வராரு. நான் அரசி காலில் விழுந்ததெல்லாம் என்றைக்கும் நான் தப்பானெல்லாம் சொல்ல மாட்டேன். வேணா அவங்க அப்பா காலில் கூட விழுந்திருக்கலாம், தப்பே இல்லை தான் அத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பனுங்க 1008 விஷயம் சொல்லுவாங்க குடும்பம் கெட்டு போகிறதுக்காக. ஆனால் அவங்க பேச்செல்லாம் கேட்டு மறுபடியும் எதுவுமே நீ பண்ணி வைக்காதடா. ஏதோ உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தான் எனக்கு அவள் வாழ்க்கை பிச்சு தான் போட்டிருக்கா. நான் செஞ்ச தப்பை அவள் எனக்கு செய்யாமல் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டா. ஜெயிலெல்லாம் ஒரு நரகம் ஆத்தா. அதில் இருந்த கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். ஆனால் நான் அரசியை மனசார விரும்பினேன். மறுபடியும் நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். நீ அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பத்தா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா பழைய குருடி கதவை திறடுன்ற மாதிரி மறுபடியும் நீ ஆரம்பிக்கிற? 2 குடும்பம் ஒன்றா சேரணும் தான் அந்த பிள்ளை உன்னை நேசிச்சுது. ஆனால் நீ அவளை பழி வாங்குறத சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்ட. அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் 2 குடும்பமும் மறுபடியும் உடையக்கூடாது, ஒன்றா சேரணுன்றதுனால உன்னை மன்னிச்சு அவள் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கா. நான் அந்த வீட்டுக்கு போய் பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது, அரசியோட அப்பா வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அரசி தான் 2 குடும்பமும் மறுபடியும் அடிச்சுக்கும் வேண்டான்னு சொல்லி தான் இந்த கேஸவே வாபஸ் வாங்கியிருக்கு. மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசிக்கிட்ட போய் கேட்க முடியும்? சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசிக்கு பண்ணது பெரிய ஒரு பாவம். ஆனால் நான் அரசியை அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும். அப்போ தான் நான் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் நான் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம குமார் சொல்கிறாங்க. அப்பத்தாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, கணக்கு வழக்கெல்லாம் பாண்டியன் பார்த்துட்ருக்காங்க. இந்த 3000 ரூபாய் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரல, அவர் தான் கொடுத்தாரு. டேய், இது முதலே எழுதி வைக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறந்துட்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பா, இனிமேல்
இனிமே நான் கடைக்கே நாளைக்கிருந்து வந்துடுறேன்டா சாமி. உங்ககிட்டலாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "தயவு செஞ்சு நீங்களே திரும்ப வந்துருங்க மச்சான். முடியல என்னால." அப்படின்ற மாரி பழனி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் வராங்க. "என்னடா ஆச்சு இவ்வளோ நேரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "லேட் ஆயிடுச்சு. வயல் விஷயமா போயிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்குறாங்க. நம்ம சூழ்நிலைய தெரிஞ்சுக்கிட்டு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கோமதி இருந்துட்டு, "இப்ப நம்ம அந்த வயல்ல விக்கிறோமா, என் ஃப்ரெண்டு இருக்கால்ல லக்ஷ்மி, அவ கூட வீடு வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கல்ல, அந்த லேண்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போனா மாசம் மாசம் ஏறிக்கிட்டே போதாம். அதனால இப்போதைக்கு எதையும் விக்காதீங்கன்னு சொல்றா. விக்கலைன்னா உன் 2வது மகன் கடன் வாங்கி வச்சிருக்கானே ரூ. 10,00,000 லோன போட்டு, அது எப்படி அடைக்க? டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறானே உன் 3வது பையன், அதுக்கு எப்படி ஆரம்பிக்க? எனக்கு என்னமோ கடன் இடத்த விற்கிறது தான் சரியா படுது." அப்படின்ற மாரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. "வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாங்க. என் நகை எல்லாத்தையும் வித்துடலாமா?" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, "நகை விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. நகையெல்லாம் விற்றா திரும்பலாம் வாங்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறேன் உங்கள் அக்காளுக்கு. "ஏண்டி நெகை விலை ஏறிக்கிட்டே போகுது. அதை காது கொடுத்து கூட கேட்க முடில. அந்த அளவுக்கு போய் நிற்கிது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா விருந்த வந்து நிற்க போறியா?" அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நான்லாம் இப்போ விற்க வேண்டாங்க. எனக்கு என்னமோ அது விற்கிறது தான் சரியா படுது. நீ ஆக வேண்டிய வேலையை பாருடா." அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான், "அந்த இடத்த வாங்க உமா மச்சான் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான்டா தெரியும். இப்போ போயிட்டு நம்ம இடத்த விற்றா என்னடா அர்த்தம்?" அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "விடு, அவங்க நல்லது தானே பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. செஞ்சுட்டு போகட்டுமே." அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கதிர் எழுந்துட்டு, "கிரேப்ஸ் சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. ராஜியும் அத சாப்பிட்றாங்க. "என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் இந்த 2 குடும்பமும் ஒண்ணா சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என் கல்யாண விஷயம் தெரிஞ்சம்போதும் சரி, அரசியோட விஷயம் தெரிஞ்சம்போதும் சரி, என் அண்ணன மன்னிச்சு வெளிய விட்டுட்டாங்க. இந்நேரம் அண்ணன் மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா குடும்பமே உடஞ்சு போயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "பத்தாத குறைக்கு நீ வேற என்ன பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டியா? நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? அன்னைக்கு கார்ல வரும்போது சொன்னியே, அதுவா? உன் மனசை தேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. "தொட்டா சிரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு, "நைட்டு நியூஸ் பார்த்தீங்களா? பேப்பரில் ஏதாவது போட்டிருக்கா? நேற்று நியூஸை பற்றி எனக்கு தெரியும். இன்றைக்கி பேப்பரில் எதுவுமே போடல." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேசாமல் கேஸை கொடுக்காமலே இருந்திருக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "பாத்தியா உன் அம்மாவை எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்கன்னு?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா ஒரு பக்கம், "என்னாச்சு அத்தைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நடந்த எல்லா விஷயத்தையும் மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு, "குடோனுக்கு லோன் வருதாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மயில்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. "நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கு அடுத்ததா போன வேகத்திலே ரிட்டர்ன் வராங்க. "என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்கள் அக்கா வந்திருக்காங்கப்பா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உமையால் வீட்டுக்கு பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதுனால தான் இங்கே வந்திருக்கோம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா தங்கமயில் இருந்துட்டு அரசியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. "என்ன அரசியை கூட்டிகிட்டு போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயில் இருந்துட்டு, "பெரியவங்க நிறைய விஷயம் பேசுவீங்க. இதில் எதுக்கு சின்ன பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. "நல்லா புத்திசாலி பொண்ணு தான் அரசி. நீ நல்லா இருக்கல்லம்மா?" "நல்லா இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அரசி ஏற்கனவே என்கிட்ட சொல்லுச்சு குமாரை பற்றின விஷயம். "எப்பட்றா தாலி கட்டிட்டு வந்து நின்றுச்சுன்னு எனக்கு அன்னைக்கே டவுட் வந்தது. ஆனால் வேறு வழி இல்லாமல் இத்தனை பேர் சொன்னதுனால தான் நான் அமைதியாக போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீஷ் வந்து சொல்கிறாங்க. "என்ன பழைய விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ பேசுறிய, அது சரிதானா? நான் வந்த விஷயத்த நானே பட்டுன்னு சொல்லிடுறேன். பாண்டியா, நின்று போன கல்யாணம் மறுபடியும் ஆரம்பிச்சிடலாமா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க.
அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி உமையால் கேட்ட கேள்விக்கு பாண்டியன் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.